வெல்கம் டு மை சிவா காமர்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அப்நார்மல் லாஸ் இல்லை அப்நார்மல் கெயினில் இன்னொரு மாடல் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்மளுக்கு சம்மில் பார்த்துருப்போம். அதில் வந்து டாப் டு பாட்டமாக கொடுத்துருப்பாங்க. இந்த தடவை ரிட்டன் ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சம்முக்கு போயிடலாம். இன் ப்ராசஸ் ஏ 100 யூனிட்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் பை ரெடியூஸ்டு காஸ்ட் 1000. நான் சொல்ல உங்களுக்கு எழுதிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு 2 மெட்டீரியல் போட்டுருணும். நம்ம 2 மெட்டீரியல் அதில் இப்போ யூனிட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 100 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க, 1000 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. 100 யூனிட்ஸ் 1000 ருபீஸ். இப்போ அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த அதர் எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூட் பை ப்ராசஸ் 600. இப்போ அதர் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 அதர் எக்ஸ்பென்சஸ் அது வந்து எவ்வளவுனா 600 ருபீஸ். அடுத்தது வந்து ஆஃப் த யூனிட்ஸ் இன்ட்ரடியூஸ் 10% ஆஃப் நார்மலி லாஸ். யூனிட் இன்ட்ரடியூஸ்லேருந்து 10% எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது நம்மளுக்கு ஆல்ரெடியே தெரியும். அப்போ பை நார்மல் லாஸ் அது வந்து 10% எடுக்கணும். 100 இன்ட்டு 10 டிவைட் பை 100 10 தான் வரும். அந்த 10 நம்ம யூனிட்ஸில் போட்டு 10 ஸ்க்ராப் வேல்யூ எதாவது கொடுத்துருக்காங்களா நம்ம பார்ப்போம். சம்மில் 10% நார்மலி ஸ்க்ராப் வேல்யூ 7 per யூனிட் கொடுத்துருக்காங்க. அப்போது 10 at 7. அப்போது 10 into 7 70 ருபீஸ். இப்போ அடுத்தது சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவுட்புட்டுடைய யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் ஆஃப் ப்ராசஸ் ஏ வாஸ் ஒன்லி 75 யூனிட்ஸ். ப்ரிப்பர் ப்ராசஸ் ஆகணும். அப்போ இதில் வந்து அப்நார்மல் லாஸாக கெயினாக நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா அவுட்புட் இந்த தடவை கொடுத்துருக்காங்க, போன தடவை கொடுக்காதனால நம்ம அது கண்டுபிடிக்காமல் விட்டோம். இப்போது பை அவுட்புட் யூனிட்ஸ் நம்ம எழுதணும். அதுக்கு முன்னால் நம்ம செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும்னா, இப்போ டெபிட் சைடில் வந்து 1600 இருக்குது, ஆனால் கிரெடிட் சைடில் அமௌண்ட் கம்மியாக இருக்குது. அப்போ அப்நார்மல் லாஸ் இதெல்லாம் வரும். அப்போ பை அப்நார்மல் லாஸ் அக்கௌண்ட், அப்புறம் பை அவுட்புட் யூனிட்ஸ் போட்டுருணும். பை அவுட்புட் அது யூனிட்ஸ் வந்து 75 யூனிட்ஸ் நம்ம பார்த்தோம். அந்த 75 இதில் போட்டுருணும். இப்போ நம்ம கேல்குலேஷன் பண்ணணும். கேல்குலேஷன் ஃபார்முலா என்ன, அப்நார்மல் லாஸ்க்கு எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ப்ராசஸ், எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ப்ராசஸ் minus scrap value of the normal loss divided by input minus normal loss units into abnormal loss units. ஓகே, இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ப்ராசஸ் நம்ம என்ன 1600 அதை நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். இதோ இந்த டோட்டல் தான் 1600. அப்புறம் ஸ்க்ராப் வேல்யூ ஆஃப் த நார்மல் லாஸ் யூனிட் 70 ருபி நம்ம இங்கே கண்டுபிடிச்சோமே 70. அப்புறம் இன்புட் வந்து 100 யூனிட்ஸ், நார்மல் லாஸ் யூனிட்ஸ் வந்து 10 ருபி. இப்போ இங்கே எவ்வளோ நம்மளுக்கு சால்டேஜ் ஆகுன்னு பார்க்கணும். இப்போ இங்கே 75 ருபீஸ் இருக்குது, 10 இருக்குது, அப்போ 85. 100க்கு என்ன எவ்வளோ நம்மளுக்கு கம்மியாக இருக்குங்க, 15 ருபீஸ். அப்போ அப்நார்மல் லாஸ் அக்கௌண்ட்டில் 50 யூனிட்ஸை இங்கே நம்ம 50 போட்டணும். இப்போ இதை நம்ம கேல்குலேட் பண்ணணும். இதை கேல்குலேட் பண்ணால் 1530 டிவைடட் பை 19 இன்ட்டு 50. இப்போ இதை மொத்தமாக நம்ம கேல்குலேட்டரில் டோட்டல் பண்ணிடுவோம். 1530 இன்ட்டு 50 நீங்கள் கேல்குலேட்டர் போட்டிங்கன்னா 22,950 வரும். அது கூட நீங்கள் 90 டிவைட் பண்ணிங்கன்னா 255. ஆமாம், 255 வரும். அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் அப்நார்மல் லாஸில் எழுதணும் 255. இப்போ நம்ம கடைசியாக நம்ம டேலி பண்ண வேண்டியது தான். இப்போ இந்த 1600 325 மைனஸ் பண்ணோம். இங்கே 1600 இருக்குது டோட்டல். இந்த சைடில் நம்ம கேல்குலேட் பண்ணால் 255, 70 ஆட் பண்ணால் 325. இப்போ அதை நம்ம லெஸ் பண்ணால் நம்மளுக்கு 1275. இப்போது நம்ம டோட்டல் பண்ணிடணும். டேலி மொத்தமாக இதை நம்ம டேலி ஆகுதான்னு பார்க்கணும். 100 யூனிட்ஸ் இருக்குது, இங்கே நம்ம யூனிட்ஸை கேல்குலேட் பண்ணால் 100. இப்போ நம்ம இந்த சைடில் உள்ள எல்லாத்தையும் நம்மளை டோட்டல் பண்ணால் 1600. ஆன்சர் வந்துருச்சான்னு புக் ஆன்சரை பார்ப்போம். அப்நார்மல் லாஸ் யூனிட்ஸ் 50 யூனிட்ஸ், 255, டோட்டல் 1600.